Pebbles Tamil. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபிமானி சுதா. வெல்கம் பேக் டு மை சேனல் பெபிள்ஸ் தமிழ். நம்ம இங்கே வந்திருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம். இங்கே வந்து ரெனியூவபிள் எனர்ஜி எக்ஸ்போ வந்து நடந்துட்டுருக்கு. அதில் வந்து லூம் சோலார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன கமர்ஷியல், ஸ்கூலுக்கு, ஹாஸ்பிட்டல், அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு, ஃபேக்ட்ரி, இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு வந்து என்னென்னா சோலார் பேனல் வந்து அமைக்கலாம். இது வந்து என்னென்னா மேக்ஸிமம் வந்து இவங்க 26 மெகாவாட் வந்து ராமநாதபுரத்துலையும் அமைச்சிருக்காங்க. நம்ம நிறைய டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது லூம் சோலாரில். இப்போ என்னென்னங்கிறத வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு லூம் சோலாரில் வந்து அஜித் சாரை வந்து பார்த்து தான் கேட்க போகிறோம். லாஸ்ட் இயர் பார்த்தோம். வணக்கம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம், என்னோட பேர் அஜித் குமார். நான் லூம் சோலாரோட ஏரியா சேல்ஸ் மேனேஜராக இருக்கேன். ஸோ பாஸ்ட் 2 இயர்ஸாக லூம் சோலாரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம லூம் சோலார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2018 ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாகவே நல்ல க்ரோவிங்கில் உள்ள கம்பெனி தான் நம்ம லூம் சோலார். லூம் சோலாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேனல், இன்வெர்ட்டர், அது போக உங்களுக்கு ஹைப்ரிட் இன்வெர்ட்டர், லித்தியம் பேட்டரி மார்க்கெட் எல்லா ப்ராடக்ட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ லூம் சோலார் எதுக்காண்டி நம்பர் 1 இதில் இருக்குது அப்படின்னா, மார்க்கெட்டில் இவங்க 2019 மோனோ கிறிஸ்டலின் டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2020 பார்த்தீங்கன்னா டாப்கான் டெக்னாலஜியை மார்க்கெட்டுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணது இவங்க தான். அதுக்கப்புறம் இப்போ மார்க்கெட்லேயே யார்ட்டையுமே லான்ச்சிங் பண்ணலை ஹெச்ஐடி டெக்னாலஜி. இந்த ஹெச்ஐடி டெக்னாலஜியை மார்க்கெட்டில் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் நாங்கள் தான். ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் நம்ம மார்க்கெட்டில், அதுவும் இந்தியாவில் குறிப்பாக நம்பர் 1 பிராண்டாக நம்ம இருக்கோம் லூம் சோலார். சார், லூம் சோலாரில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது? ஸோ லூம் சோலாரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பேனல் பிவி மாடல்ஸ் இருக்குது. அது போக ஆன்கிரேட் இன்வெர்ட்டர் இருக்குது, ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் இருக்குது, லித்தியம் பேட்டரி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேனலை பொறுத்த வரைக்கும் 50 வாட்ஸில் இருந்து மேக்ஸிமம் 730 வாட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஆன்கிரேட் இன்வெர்ட்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 கிலோவாட் 100 கிலோவாட் வரைக்குமே இருக்குது. ஸோ அது போக லித்தியம் பேட்டரியுமே நம்ம 5 கிலோவாட் கெப்பாசிட்டிலேருந்து 125 பெரிய பெரிய ஃபேக்ட்ரிகளுக்கும் சப்ளை பண்ணுற மாதிரி நம்ம எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட்லாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பேனலில் என்னென்ன டைப் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஸோ பேனலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம மோனோகிறிஸ்டல்லையே மோனோஃபேஷியல் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா மோனோகிறிஸ்டல்லையே பைஃபேஷியல்ங்கிற டெக்னாலஜி இருக்குது. அது போக டாப்கான் டெக்னாலஜி இருக்குது. இப்போ லேட்டஸ்டான டெக்னாலஜியாக ஹெச்ஐடி டெக்னாலஜி இருக்குது, அதாவது ஹெட்ரோ ஜங்ஷன் டெக்னாலஜிங்க இருக்குது. ஸோ பேனலில் இத்தனை டைப் டெக்னாலஜி இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து வாட்ஸ் எத்தனை இருக்குது அந்த பேனல் காமிக்க முடியுமா? ஸோ நம்ம எங்கிட்ட லூமை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வாட் பீக் பார்த்தீங்கன்னா 730 வரைக்கும் இருக்குது, ஹெச்ஐடி பேனலில் இருக்குது. ஸோ அந்த மாடல் நம்மகிட்ட இங்கே ஸ்டால்லே இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மாடல் தான் நம்மகிட்ட உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜியான ஹெச்ஐடி டெக்னாலஜி, அதாவது ஹெட்ரோ ஜங்ஷன் டெக்னாலஜிம்பாங்க. இதுதான் இப்போ நம்ம மார்க்கெட்டில் உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் கூட. அது போக 730 வாட்ஸில் வரும். நம்மளோட இதில் மெயின் ஹெச்ஐடி டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இதோட ஆனுவல் டிகிரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 1% கம்மியாகவே இருக்கும், லெஸ் தென் 1% கம்மியாக இருக்கும். பர் இயர் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.3% கம்மியாக இருக்கும். இது டாப்கான் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இயருக்கு 2% இருக்கும் ஆனுவல் டிகிரேஷன். அதே இது பர் இயர் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.4% இருக்கும். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது ஹெச்ஐடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாங் லைஃப், இதோட டியூரேஷன் நல்லாவே இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா இதோட எஃபிஷியன்சி, மார்க்கெட்டில் இதோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 23.5% எஃபிஷியன்சி இந்த மாடலில் தான் உங்களுக்கு கிடைக்கும். அது போக உங்களுக்கு இது லோ லைட்லேயும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். லூம் சோலார் வந்து நம்பர் 1 கம்பெனிங்கிறது சொல்கிறாங்களா? அதுக்கு உதாரணமாக ஏதாவது சொல்ல முடியுமா? ஸோ லூம் சோலார் எதுக்காண்டி நம்பர் 1 அப்படின்னா, மார்க்கெட்டில் எந்த ஒரு டெக்னாலஜி வந்தாலும், லேட்டஸ்ட்டான டெக்னாலஜி எதாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறவங்க அது லூம் சோலாராக தான் இருக்கும். ஏன்னா மற்ற எந்த ஒரு பிராண்ட்லையுமே அது மார்க்கெட்டில் வந்து அவைலபிள் வராது. ஸோ இவங்க மார்க்கெட்டில் ஆல்ரெடி சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணம் தான் இந்த ஹெச்ஐடி டெக்னாலஜி. ஸோ மார்க்கெட்டில் மற்ற யாருமே இன்னும் சப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம், ஆனால் நம்ம சப்ளை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் எங்கே சப்ளை பண்ணிடுறீங்க? ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா டீலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர், அது போக இபிசி வெண்டர்ஸ்க்கு எல்லாமே நம்ம சப்ளை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா லூம் சோலார் பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இபிசி ப்ராஜெக்ட், நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு பேனல் சப்ளை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹையஸ்ட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 26 மெகாவாட் ராம்நாட்டில் வந்து நம்ம கிட்டத்தட்ட பேனல் சப்ளை பண்ணி கொடுத்துருக்கோம். 26 மெகாவாட் பேனல் சப்ளை பண்ணி கொடுத்துருக்கோம். அது போக 8 மெகாவாட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஈரோடில் வந்து சப்ளை பண்ணி கொடுத்துருக்கோம். இது போக நார்த் இந்தியாவிலையும் நிறைய ப்ராஜெக்ட்டுகளுக்கு நம்ம வந்து பேனல் சப்ளை வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் இயர் வந்து நம்ம வந்து 13 மெகாவாட் தான் நீங்கள்
பண்ணியிருந்தீங்க. இந்த வருஷம் வந்து என்னென்னா நல்ல ஒரு ரூம் சோலார்னுடைய அதாவது என்ன ஒரு வெற்றி வந்து என்னென்னா 26 மெகாவாட் வந்து சோலார் பவர் பிளான் பண்ணியிருக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். எஸ் மேம், ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் பார்க்கும்போது நம்ம வெறும் 13 மெகாவாட்டுக்கு மட்டும் தான் மேக்ஸிமம் நம்ம சப்ளை பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த வருஷம் ஒரு 26 மெகாவாட் வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். இது எங்களுக்குமே பெரிய சக்ஸஸ்ஃபுல் தான். அது போக நம்மளோட ஃபேக்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 300 மெகாவாட் கெப்பாசிட்டியில் தான் நம்ம ஃபேக்ட்ரி இருக்குது. ஆனால் 1.2 ஜிகாவாட் ஃபேக்ட்ரி வந்து நமக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் இருக்குது. நெக்ஸ்ட் இயர் மேபி இது வந்து உங்களுக்கு ஓப்பனிங்கில் வரும். ஸோ நம்ம பிராண்ட் இன்னும் க்ரோத்தாகவே ஆகிட்டே இருக்குது. சார், லூம் சோலாரை பற்றி நிறையா விஷயங்கள் சொன்னீங்க. அதாவது என்னென்னா இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அதாவது ஹாஸ்பிட்டல், கமர்ஷியல், அது மாதிரி நிறைய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் பில் ஆக்சுவலாக நீங்கள் இபி பில் அதிகமாக கட்டுற இடங்கள் எந்த இடமா இருக்கும், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், காலேஜ், எனி பிளேஸாக இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக சோலார் பேனல் ஒரு ரெனியூவல் எனர்ஜியாகவே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து சோலாருக்கு கன்வெர்ட் ஆகிறது ரொம்பவே நல்லது. அது என்வாயர்மெண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது கூட. வணக்கம், லூம் சோலாரோட ஏரியா சேல்ஸ் மேனேஜர் இன் தமிழ்நாடு, இன் மதுரை ரீஜியன். நம்ம சோலார் கம்பெனி பார்த்திங்கன்னா பல்வால் ஹரியானாவில் இருக்குது. நம்ம இந்தியாஸில் வந்து பார்த்திங்கன்னா சோலார் ப்ராடக்ட்டு ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணது நம்மளோட கம்பெனியில் தான் இருக்கும். என்னென்ன புது டெக்னாலஜி வருதோ அது எல்லாமே ஃபஸ்ட் லான்ச் பண்ணது நம்மளோட கம்பெனியில் தான் இருக்கும். சார், லூம் சோலாரில் வந்து என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். லூம் சோலார் எடுத்துட்டிங்கன்னா பேனல்ஸ் தான் நம்மளோட மெயின் கான்செப்ட். டிசிஆர் இல்லை நான் டிசிஆர்னு 2 வேரியன்ட் இருக்குது. டிசிஆர்னா டொமஸ்டிக் கண்டென்ட் ரெக்யர்மெண்ட். அந்த பேனல் எடுத்திங்கன்னா சப்சிடி ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் பயன்படுத்துவோம். சப்சிடி மினிமம் 1 கிலோவாட்லேருந்து 3 கிலோவாட் வரைக்கும் பயன்படுத்துறது. அந்த 1 கிலோவாட்டுக்கு கவர்மெண்ட் சப்சிடி பார்த்தீங்கன்னா 30,000, 60,000, 78,000 வரைக்கும் வரும். அதில் பேனல்ஸ் வந்து நம்மளுடைய மெயின் கான்செப்ட். அதில் 550லேருந்து 730 வரைக்கும் உள்ளது ஹெச்ஐடி டெக்னாலஜி. அது வந்து பார்த்தீங்கன்னா பேனல்ஸ் உள்ளது. நான் டிசிஆரில் 550 to 730, டிசிஆரில் எடுத்துட்டிங்கன்னா 550 to 600 வரைக்கும் நம்மளோடது இருக்குது. இது வந்து பேனலோட கான்செப்ட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் டு கிளாஸ் பேனல்ஸ் ப்ளஸ் பஸ் பார் அதிகமான பேனல்ஸ். இதில் எஃபிஷியன்சியும் ப்ளஸ் ஆர்ம்ஸ் ரேட்டிங்கும் கூட உள்ள பேனல்ஸ். சார், பேனலில் என்னென்ன டைப் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்தது மோனோ பேனல்ஸ். மோனோ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைடு மட்டும்தான் இருக்கும். இப்போ வரது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பைஃபேஷியல் பேனல்ஸ். பைஃபேஷியலில் கிளாஸ் டு கிளாஸ் பேனல் வந்தது. இப்போ அடுத்து ஹெச்ஐடின்னு ஒரு டெக்னாலஜி வந்தது. அதுக்கு முன்னாடி டாப்கான் ஒரு மாடல் கண்டுபிடிச்சிருக்காங்க. டாப்கானில் உள்ள எஃபிஷியன்சியை விட இப்போ ஹெச்ஐடி டெக்னாலஜி வந்தது. ஹெச்ஐடிங்கிறது ஹைட்ரோ ஜங்ஷன் டெக்னாலஜி. இது 730 வரைக்கும் இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அது இந்தியாஸில் நம்ம தான் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் 24 பஸ் பார் வரும். மற்ற பிராண்டில் எடுத்துட்டிங்கன்னா ஹெச்ஐடி சொல்லுவாங்க, ஆனால் வந்து டாப்கான் செல்லில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது 18 பஸ் பார் தான் இருக்கும். ஆனால் லூமை பொறுத்த வரைக்கும் 24 பஸ் பார் வரும். இதில் ஆம்ஸ் ரேட்டிங் 17 ஆம்ஸ் வரைக்கும் வரும். ப்ளஸ் 24 பஸ் பார் பயன்படுத்தியிருக்கோம். அப்படிங்கும்போது இதோட டெக்னாலஜி ப்ளஸ் லோ லைட்டில் வந்து எஃபிஷியன்சி அதிகமாக கொடுக்கக்கூடிய பவர் வந்து இந்த பேனல் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணும். மேம், நம்ம இருக்கிறதுலே அதிகமாக பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 26 மெகாவாட் இன் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். ராமநாதபுரம் கீழக்கரைன்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே வந்து 26 மெகாவாட் பண்ணிட்டு இருக்கோம். அது 26 மெகாவாட் டிசி. ஆனால் ஏசி வந்து கன்வெர்ட் ஆகிறது 20 மெகாவாட். அது ஆல்ரெடி யூனிட் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு, ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு கம்மியாக எடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா 50 மெகாவாட் பண்ணியிருக்கோம். அது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். அது இல்லாமல் ஆந்திராவில் பண்ணியிருக்கோம். ஆந்திராவில் பண்ணியிருக்கிறது 52 மெகாவாட் பண்ணியிருக்கோம். இன்வெர்டர் பண்ணுறோம். இன்வெர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்கிரிட் இன்வெர்டர் பண்ணுறோம். ஆன்கிரிட் இன்வெர்டர் 3 கிலோவாட்லேருந்து 100 கிலோவாட் வரைக்கும் ஆன்கிரிட் பண்ணுறோம். அதில் ஆம்ஸ் வைஸ் இருக்குது. 16 ஆம்ஸ், 20 ஆம்ஸ் அந்த மாதிரி இருக்குது. 30 கிலோவாட், 20 கிலோவாட்டுங்கும் போது அதோட ஆம்ஸ் ரேட்டிங் 27லேருந்து 38 வரைக்கும் பண்ணுறோம். இது எல்லாமே கூலிங் கிறிஸ்டல்ஸ்னு ஒரு புது டெக்னாலஜி ஒன்று பயன்படுத்துகிறோம். அது வந்து இன்வெர்டர் வந்து ஹீட் ஆகக்கூடாது. இன்வெர்டர் ஹீட் ஆகாதனால அதோட பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் வந்து ஹார்ட்வேரில் ப்ராப்ளம் வர்றது இருக்காது. ஸோ மேபி வந்து 8 இயர்ஸ் மற்ற பிராண்ட் கொடுக்குற இடத்துல நம்ம 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். ஸோ அதனால வந்து நம்மளுடைய சேல்ஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். டிஸ்பிளேக்கு இருக்குது மேம், அதை நம்ம அங்கே இருக்குது, நம்ம டிஸ்பிளே பண்ணணும். அது இன்னொன்று ஹைப்ரிட் டெக்னாலஜி இருக்குது. ஹைப்ரிட் டெக்னாலஜிங்கிறது இப்போ ஆன்கிரிட்னா ப்ரொடக்ஷன் பண்ண பவரை டேரெக்டாக நம்ம யூசேஜ் போக ஈபி கொடுத்துருவோம். ஹைப்ரிட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் பண்ணது ஈபிக்கு போனது போக மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கிரேடாக வந்து பேட்டரி போட்டு நம்ம பயன்படுத்தலாம். அது ஒன்று. அதோட பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். லித்தியம் அயன் ஸ்டார்டிங் 5 கிலோவாட்லேருந்து 100 கிலோவாட் வரைக்கும் நம்ம லித்தியம் அயன் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து 5000 சர்க்கிள் டைம் வரும். 5 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வரும். இந்த மாதிரி வந்து மல்டிபிள் ப்ராடக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது லூமுடைய இன்வெர்டர். இது வந்து ஃபுஷியான்கிற மாடல் நேம்ல வரும். இது எல்லாமே நம்மளோட இன்வெர்டர். இது எல்லாமே 10 இயர் வாரண்டி வந்துடும். இந்த மாடல் எடுத்துட்டீங்கன்னா இது வால் மவுண்டட். வால் மவுண்டட்ல 3 கிலோவாட் டு 100 கிலோவாட் வரைக்கும் ஆன்கிரிட் இன்வெர்டர் வந்துடும். இது சென்டரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் இன்வெர்டர். இது ஆன்கிரிடாவும் பயன்படும், ஆப்கிரிடாவும் பயன்படும். அந்த டயத்தில் இதுக்கு லித்தியம் அயன் பயன்படுத்தணும்னா இன்னும் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். லெட் ஆக்சைடை விட லித்தியம் அயன் யூஸ் பண்ணுறது
வந்து பெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் சென்னை ட்ரேட்ஸ் வந்து சேல்ஸ்க்கு இல்லைன்னா நம்ம புக் பண்ணிக்கலாம். பண்ணலாம் மேம், கம்பல்சரியாக பண்ணலாம். இங்கேயே நீங்கள் வந்து புக் பண்ணிங்கன்னா நம்ம அந்த டிஸ்ட்ரிக்டான டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு கொடுப்போம். ப்ளஸ் டெக்னாலஜி வைஸோ ப்ளஸ் உங்களுக்கு தேவையான அந்த சோலார் சம்மந்தமான என்ன கொரிஸ் இருக்கோ எல்லாத்துக்கும் நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எக்ஸ்பிளைன் பண்ணி எது பெனிஃபிட் எது தேவையில்லை அதை எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் உங்களுக்கு இங்கேயே வந்து கோஆர்டினேட் பண்ணி கொடுத்துருவோம். இங்கே வந்து வாங்கினா ஓகே மேம். பண்ணாலும் இல்லை ஏதாவது ஸ்பெஷல் பண்ணலாம் மேம், பண்ணலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து உங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு மார்ஜின் வச்சு பண்ணுவாங்க. நமக்கு உங்களுக்கு பண்ணும்போது ஒரு 5% 2% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு பண்ணி தரலாம். ஆமாம், பண்ணி தரலாம். அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் உங்களுக்கு சப்ளைக்கு ஆர்டர் எடுத்து கொடுத்து இன்ஸ்டலேஷன் பண்ணி தர சொல்லி. லூம் சோலாரோட அனதர் ஒன் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கேமல். இங்கே இதில் லித்தியம் அயன் பேட்டரிஸ் யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரேக் மவுண்டடு ப்ளஸ் வால் மவுண்டடு 2 பேட்டரிஸ் வந்து வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் பேட்டரி. இந்த பேட்டரி வந்து என்ன பார்த்தீங்கன்னா 10 கிலோவாட் 15 கிலோவாட் 50 கிலோவாட் அந்த மாதிரியான பேனல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லோடை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஸ்டோரேஜ் பண்ணுற கெப்பாசிட்டி உள்ளது. மற்ற லித்தியம் அயன் பேட்டரியை சீரிஸ் பண்ண முடியாது. இந்த ஹை வோல்டேஜ் பேனல் மட்டும்தான் சீரிஸ் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேக் மவுண்டன்ல மினிமம் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோவாட்லேருந்து 50 கிலோவாட் வரைக்கான பேட்டரிஸ் நம்மகிட்ட இருக்கு. ஸோ இது வந்து லோ வோல்டேஜ் பேட்டரி. இது செப்பரேட்டாக வந்து யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் இதை சீரிஸ் பண்ண முடியாது, பேரல் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ லூம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ டெக்னாலஜி ஸ்பேஸ் இருக்குது, இவ்வளோ ப்ராடக்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் கம்பல்சரியாக லூமை வாங்குங்க, அதிலேருந்து பெனிஃபிட் நிறைய அடையலாம். லூம் சோலாரில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, அதாவது என்னென்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா டாப்கான், பைஃபேஷியல், எஸ்ஜேடி இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறனல்ல செய்யாமை நன்று. தனக்கு ஒருவன் தகுதியற்ற தீய செயல்களை செய்தாலும் அதனால் மனம் நொந்து தீயவற்றை திருப்பி செய்யாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். பெபிள்ஸ் தமிழ்.